அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீது உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சஃபர் மாதத்திலே சிறப்பான நாட்களிலே சஃபர் 24வது தினம் செவ்வாய்க்கிழமை என்று நம்ம எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிறப்பு வாய்ந்த இந்த சஃபர் மாதத்துடைய எல்லா நற்காரியங்கள், தான தர்மங்கள், இபாதத்துகள், நாம் செய்த உம்ராக்கள் அனைத்தும் அல்லாஹ் சாலியான அமலாக கபூல் செய்வாயாக. வாழ்க்கையிலே எல்லா விதமான பிழைகள், தப்பு தவறுகள், அனைத்து பாவங்களிலிருந்து அல்லாஹ் நம்மளை மன்னித்து அவனை நம்ம எல்லோரையும் பொருந்திக்க செய்வான. ஆமீன். வரக்கூடிய அடுத்த செவ்வாய்க்கிழமை எல்லாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறந்த மாதத்தில் நம்ம எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட சிறப்பான ரபீல் அவ்வல் மாதமே வருக வரவேற்கிறோம். எல்லாம் உலகம் எங்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறந்த மாதத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நம்ம எல்லாம் அவங்களுடைய ஏராளமான சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம். அது முதலாக நம்ம என்ன செய்கிறோம், 10 சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம். தாய்ப்பில் நபி அவங்களுடைய சிறப்பான மீளாத விழாக்கள் உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கும். குறிப்பாக நம்ம பள்ளிவாசலில் நடக்கும் மீளாத விழா ஜமாத் உலமா சார்பாக திருப்பூரில் தலைமையில் அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து மீளாத விழா லாரிகள் அவங்களுடைய விழாக்கள், மீளாத விழாக்கள், பரிசுகள், குழந்தைகளுக்கு ஏராளமான சிறப்பு கட்டுரைகள், போட்டிகள், அனைத்து மருசாக்கள் நடந்து கொண்டிருக்கும். எனவே குழந்தைகளை அனுப்புங்க, மருசாக்கு அனுப்புங்க, குழந்தைகளுடைய அந்த விழாக்களை கலந்து வைங்க. என்று சொன்னால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சுன்னத்தான வழிமுறைகளை நம்ம குழந்தைகளை என்ன செய்யணும், படிக்கணும், முன்மாதிரியை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது, மருசாக்களை ஓதுவதிலேயும் மருசாக்கு வருவதிலேயும் தொழுகுக்கு வருவதிலேயும் சமூகம் பின்னோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறத பார்க்குறோம். காபத்துல்லாவில் பார்த்தோம், மதீனா ஷரீஃபில் பார்த்தோம். அனைவர்களும் அனைத்து அந்த ஊர் மக்களும் அப்படியே அந்தந்த வேலைகளை விட்டு தொழுக வந்து விடுகின்றார்கள். கடை வியாபாரம் நடக்குது, பாங் சத்தம் கேட்டோடனே அப்போ அப்படியே விட்டுட்டு தொழுக வராங்க. அவங்க தொழுகை தான் முக்கியம். பார்த்து நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே அப்படியே மாற்றமாக இருக்குது. பாங்கு சொல்லும் போது தான் நம்ம என்ன செய்கிறோம், பேசுகிறோம், விளையாடுறோம், மரியாதை இல்லாமல் இருக்கிறோம். கம்பெனி வேலை செஞ்ச பாட்டு போட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொழுகைக்கு வராமல் நம்ம என்ன செய்கிறோம், நோம்பில் ஜும்மாவில் வரக்கூடியவங்களாக இருக்கிறோம். குழந்தைகள் மருசாக்கு அனைத்து பெரும் மருசாக்கள்லாம் குழந்தைகள் குறைந்து போய்விட்டார்கள். இப்போ குழந்தைகளை தேடி போக வேண்டியதுக்கு முன்னாடிலாம் குழந்தைய மருசா பக்கம் தீன் பக்கம் தேடி வருவாங்க. இப்போ நம்ம குழந்தைய பக்கம் தேடி போகக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. பெரிய பள்ளிவாசல்கள்லாம் 500-600 பேர்கள் ஓதக்கூடிய மருசாக்களை இப்போது 10 பேர் 15 பேர். எல்லா மஹல்லாக்களையும் பிரச்சனை இதுதான் ஓடிட்டு. மருசா சரியான முறையில் கொண்டு போக முடியல, குழந்தைகள் சரியாக வர்றதில்லை, இதுதான் பிரச்சனையாக ஓடிட்டுருக்குது. எனவே நம்ம என்ன செய்யணும், குழந்தைகளுக்கு அதிகமான இந்த விழாக்களை கலந்து கொண்டு, அவங்களுக்கு போட்டியில் கலந்து கொண்டு, அவங்களுக்கு நல்ல அருவமான பரிசுகளை கொடுத்து, நல்ல இந்த தீன் பக்கம் அந்த குழந்தைகளுடைய அந்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசத்தை, அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம அப்படி இதை வச்சு தான் நம்ம அந்த குழந்தைகளுடைய நம்ம கொண்டு வர முடியும். அங்கே தீன் சொல்லி கொடுப்பதற்கும் அவங்கள நம்ம அந்த பரிசுகளை கொடுத்து அவங்களை கௌரவப்படுத்துவது, அவங்களை சந்தோஷப்படுத்துவது, அது பரிசும் மிக சரியான பரிசுகளை வழங்குகின்றார். முதல்ல சின்ன பரிசெல்லாம் கிடையாது. போன தடவை நம்ம மருசாவில் பரிசு வாங்கினாங்க. ஜமாத் உலமா நடத்துகிற அந்த ஊர்வலத்தில் மீளாத விழாக்களில் 1500 பரிசு கொடுத்தாங்க. நமது மஹல்லாவில் மருசாவில் படித்த மாணவி அஸ்னாவுக்கு 1500 பரிசாக வழங்கினாங்க. அது மாதிரி எது சொல்கிறோம்னு சொன்னால், குழந்தைகளை ஆர்வப்படுத்தும். போன வருஷம் நம்ம குழந்தை வாங்கிச்சா, அப்போ அதை ஆர்வத்தை பார்த்து அதிகமான பரிசுகளை வழங்கி, நம்ம நடத்துகின்ற உலகம் பரிசுகளை வழங்கி, அதில் பெற்றோர்கள், ஜமாத்தார்கள், உலமாக்கள் எல்லோரும் அந்த கண்ணுக்கு கருத்தமாக அந்த மருசாக்கூடிய அந்த சிஸ்டத்தை அதிகப்படுத்தி, குழந்தைகளை ஆர்வப்படுத்தி, பரிசுகளை வழங்கி, போட்டிகளை கலர வைத்து
கலந்து கொள்ள வைத்து நம்ம என்ன செய்யணும், சீரோடு சிறப்போடு அந்த விழாக்களை நடத்த வேண்டும். ஆனால் இப்போது அந்த விழாக்கள் நடத்த வேண்டாம் என்று ஒரு கூட சொன்னாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும், குழந்தையுடைய எதிர்காலம், குழந்தையுடைய அந்த அவங்களுடைய அந்த பற்றுதல், தீனுடைய பற்றுதல் விட்டு அவங்க அப்படியே போய்விடுவாங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கடைசி காலம் ஒரு காலம் வரும், காலையிலே ஈமான் இருக்கும், மாலையிலே காஃபிரா போயிடுவாங்க. குழந்தைய மனுஷனுக்கு அனுப்பலை, குழந்தைய தீன் படிக்கணும்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, தீனை அவங்களுக்கு எடுத்து விடும். தீன் இல்லாமல் குழந்தைகள் வாங்கி விடுவாங்க. யகூது நசரா போன்றவங்க வாழ்ந்து விடுவாங்க. அல்லாஹ் பாதுகாப்பு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு இதை பற்றி தான் நம்ம காணொலி தான் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த வீடியோக்களை கடைசி வரை பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கவலைகளும் போக்கி எல்லா மர்சா மாணவர்கள் எல்லோரும் நல்ல விதமான முறையிலே படித்து தீன் கல்வி, மார்க்க கல்வி படித்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக எடுத்து வாழ்க்கை இம்மையின் மறுமை வெற்றி வரக்கூடிய மக்களாக, சாலிகான மக்களாக அல்லாஹ் நம்மளை அறைவனை ஆக்கி அறிவானாக. அஹ்மதுஹு வ ரசூலிஹி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان شفائها ونور الأبصار وليائها وعلى آله وصحبه وسلم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறந்த மாதம் வர இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நம்மளாம் அவங்களுடைய ஏராளமான சிறப்புகளை நம்ம எல்லாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் ஏராளமான சிறப்புகள், அவங்களுடைய சிறப்புகள் 1000 கவிஞர்கள் பிறந்தாலும் அவங்களுடைய சிறப்புகளை சொல்லி முடிக்க முடியாது. எப்படி காபத்துல்லாவை நம்ம 1000 கண்கள் பார்த்தாலும் அதை பார்த்த அந்த இன்பம் அதை சொல்லி வர்ணிக்க முடியாதோ, அதே போன்றுதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகளை சொல்ல, அந்த சிறப்புகளை எவ்வளோ சொன்னாலும் 1000 கவிஞர்களும் சிறப்புகளை சொல்லிகிட்டே இருந்தாலும் சொல்லி முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட சிறப்புலேருந்து ஒரு 10 சிறப்பு நம்ம படிக்கிறதுக்காக வேண்டி, நம்ம வாழ்க்கையிலே நம்மலாம் உணர்வதற்காக வேண்டி, அவங்களுடைய சிறப்புகளை அறிவதற்காக வேண்டி நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்பு வாய்ந்த 10 சிறப்புகள். ஒன்றாவது, அவங்களுக்கு கொட்டாவி வராது. கொட்டாவி வராது. ஏன்னா ஷைத்தானுடைய செயல் அது வந்தாலுமே நமக்கு எல்லோருக்கும் வர்றது தான். தூங்கலைன்னு சொன்னால் அதிகப்படியாக வரும். அப்போ இடது கையில் நம்ம மறைச்சு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பாதுகாப்பு தேடணும். அப்படிப்பட்ட கொட்டாவி நமது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வாழ்க்கையில் வராது. அதாவது அடுத்தது, அவங்களுடைய மேனியிலே ஈக்கள் உட்காராது. ஈக்கள் நம்ம மேனிகள்லாம் நம்ம பார்க்குறோம், ஈக்கள் ஊர்களில் மேனிகளில் உட்காரக்கூடிய அந்த ஈக்கள், அது மார்க்கெட்டுகளில் பார்த்தா, அது மாதிரி குப்பை வண்டிகளில் பார்த்தா ஒரு ஈயாவாக இருக்கும். அந்த ஈக்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேலே உட்காராது. அப்போ எவ்வளோ சுத்தமானவங்க இருப்பாங்க பாருங்க. அப்போ அந்த ஈக்கள் நம்ம கவலை மதீனாவில் போனோம், இந்த மாதிரி ஈக்களே அந்த இடங்களை பார்க்க முடியல. அந்தளவுக்கு மொத்தமாக அந்த ஊருக்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கி விட்டான். நாய் இருக்காது, ஈ இருக்காது, வண்டி இருக்காது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பாதுகாப்பு செஞ்சு அந்த குகையில் பாதுகாத்தாங்கள்ல, ஹிஜ்ரத்தில் அந்த குகையில் சவுல் குகையில் பாதுகாத்ததில் அந்த புறா மட்டும்தான் பறக்கத்தான் இருந்து கொண்டே இருக்குது. வேறு எந்த இதுவுமே அசுத்தமான பொருளுக்கு படைப்புக்கு அங்கே வேலை இல்லை. அப்படிப்பட்ட அந்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேனியில் உட்காராது. அடுத்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது சிறப்பு, நம்ம எல்லாம் முன்னால் பார்க்குறோம், பின்னால் தெரியுது. நபி அவங்களுக்கு பின்னாலேயும் தெரியும். புரோகிக்கின்ற பொழுது உங்கள் சொப்புகளை செய்து கொள்ளுங்க, கால்களை முன்னம் பின்னமாக வச்சுருக்கிறீங்க, நீங்கள் நான் முன்னாடி பார்ப்பது மாதிரி பின்னாடி எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்களாமா. அப்படிப்பட்ட பின்னாடி அவங்களுக்கு முன்னால் பார்க்குற மாதிரி உண்டான பார்வை அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கினான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு.
அது மாதிரி 4வது சிறப்பு, நம்மளாம் தூங்கிட்டு இருக்கின்ற பொழுது கனவில் ஸ்கலனம் ஏற்படும், விந்து வெளியேறும். அப்போ அந்த மாதிரி உள்ள நிலைமை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படாது. அது ஒரு சிறப்பு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு. அது மாதிரி நபி அவங்க எங்கே இருந்தாலும் அவங்களுடைய அந்த தோல் கூச்சம் அப்படியே எங்கே இருந்தாலும் காட்டும். அவங்களுடைய அந்த இருப்பு, அந்த தோரணை, நபி அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த தோல் கூச்சம் உயர்த்தி காட்டுமாம் அவங்களுடைய சிறப்பு. அதாவது 5வது சிறப்பு. 6வது சிறப்பு, ரெஸ்ட் ரூமுக்கு போனால் பைத்துல் கலாவுடைய தேவையெல்லாம் நிறைவேற்றி விட்டால் அந்த மலஞ்சலமெல்லாம் பூமியே விழுங்கிவிடும், பார்க்க முடியாது. அவங்களுடைய சிறப்பாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெஸ்ட் ரூமு பைத்துல் கலா மலஞ்சலம் கழிக்கின்ற பொழுது பூமி அப்படியே அதை விழுங்கி கொள்ளும், யாராலும் அதை பார்க்க முடியாது, அந்த நஜீஸை பார்க்க முடியாது. நபி அவங்களுடைய சிறப்பு 6வது சிறப்பு. 7வது சிறப்பு, நம்மெல்லாம் தூங்குனா தூக்கிட்டு போனால் கூட தெரியாது, அந்த மாதிரி தூங்குவோம், புரட்ட விட்டு தூங்குவோம். ஆனால் நபி அவங்க தூங்குனா அவளை கண்ணு தான் மூடி இருக்கும், கல்வி அப்படியே திறந்துருக்குமா, மூடாதான், தூங்காதான், கல்வி தூங்காதான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை நபி அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கினான். 7வது சிறப்பு. 8வது சிறப்பு, அவங்களுடைய வெயிலில் நடந்தால் அவங்களுக்கு என்ன ஆகாது, நிழல் கொடுக்காது, வெயிலில் நிழல் கொடுக்காது. ஆனால் மதீனாவில் ஒரு இடத்துல நாங்கள் பார்க்கும்போது பார்த்தோம், ஈதுகால தொழு வைக்கின்ற பொழுது கடுமையான அந்த மறுபூமி தானே, ஆலவனம் தானே, வெயில் அடிக்க பொழுது அவங்களுக்கு மேகம் கொடை கொடுத்துதான். அங்கே ஒரு பள்ளி வச்சு கட்டியிருக்காங்க, பள்ளியை கட்டி வைத்திருக்கின்றார். அந்த இடத்துல நாங்கள் அங்கே பார்வையிட்டோம். அருமையான ஒரு பயணம், உம்ரா பயணம். அல்லாஹ் எல்லோருக்கும் வழங்குவதற்கு அவனை துவா செஞ்சுருக்குறாங்க. போன மஹல்லாவாசிகளுக்கு, நண்பர்களுக்கு, எல்லோருக்கும் தூங்காமல் நாங்கள் விழித்து கொண்டே இருந்தோம். எப்போதும் காபத்துல்லாவிலே முதல் சஃபிலே தொழக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது. பக்கத்திலேயே ரூமு காபத்துல்லாவிலே நாங்கள் முன்னாடி அது உள்ளுக்குள்ளேயே தவாஃப் செய்யக்கூடிய இடத்துலையே நாங்கள் எப்போவுமே தவாஃப் உடையிலே தான் இருப்போம். உம்ரா செய்து முடித்தாலும் அந்த உம்ரா செய்து முடித்தால் அந்த உம்ரா உடையை நம்ம அவத்துக்கு சாதா உடைய விடலாம். ஆனால் உம்ரா உடையிலேயே நாங்கள் இருந்து அப்போ தான் உள்ளே விடுவாங்க. அந்த உம்ரா உடையிலேயே உட்காந்து உள்ளேயே நாங்கள் போய் என்ன செஞ்சோம், தொழக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். அப்படிப்பட்ட அழகான சிறப்பு, அந்த சிறப்புகள்லாம் அறியக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிறப்பை மறக்க முடியாது. வாழ்நாளில் அந்த நாளை மறக்க முடியாது. சிறப்பான அந்த நாட்கள்லாம் மறுபடியும் எப்போ வருமோ என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். துவா செஞ்சு எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும். அப்போ அந்த இடத்துல பார்த்தோம், நிழல் கொடுத்த அந்த இடத்துல ஒரு பள்ளி கட்டி வைத்திருக்கின்றார். மேகம் நிழல் கொடுத்துதான். நம்ம மேகமெல்லாம் அங்கே பேசுகிறோம், நீ வெயிலே அங்கே நிழல் அவங்களுக்கு வராதான், நிழல் தெரியாது. நம்ம வெயில நின்றோம்னா நம்மளுடைய நிழல் பின்னாடி தெரியும், அவங்களுக்கு நிழல் தெரியாது. அது 8வது சிறப்பாக இருக்கிறது. அது மாதிரி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மிருகங்கள் பார்த்தா ஓடி விடாதான், நம்மளை பார்த்து நிற்கிறது. ஒட்டகங்கள், குதிரைகள் எல்லாம் நபி அவங்கள பேசியிருக்குது, குறைகள் சொல்லியிருக்குது. அப்போ அவங்க முன்னாடி வந்தால் அது இந்த மிருகங்கள்லாம் ஓடாதாம், அவங்களுடைய சிறப்பு. அது மாதிரி 10வது சிறப்பு, நம்ம 10 சிறப்பு தான் பார்க்குறோம். இறுதி 10வது சிறப்பு ஏராளமான சிறப்புகளை அடுத்தடுத்து காணொலியில் நம்ம பார்ப்போம். 10வது சிறப்பு, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கின்ற பொழுது கத்தனா செய்த நிலையிலே கரிமா வரலை அல்லாஹ் பக்கம் உயர்த்தி சஜதாவில் படுத்து உள்ள அவங்களுடைய பிறப்பு. அருமையான ஒரு பிறப்பு மாதம் வருகிறது நம்மளை நோக்கி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய பிறந்த மாதத்துடைய ரஹ்மத்துல் ஆலமீன நபி அவங்களுடைய மாதத்தை நாம் எல்லாம் அதை கண்ணியப்படுத்தி மரியாதை செஞ்சு அவங்க அதிகமான முறையில் சலவாத்தும் சலாமும் சொல்லக்கூடிய எல்லா சிறப்புகளும் அடைந்து, குறிப்பாக நம்ம அந்த நேரங்களில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்று நேரடியாக அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீப் அல்லாஹ் என்று சலாம் சொல்லக்கூடிய சௌபாக்கியம் நம்ம அனைவருக்கும் தந்த அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா